ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2014 நடந்த கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி தமிழ் கொஸ்டின் வந்து போட்டிருக்கேன். அதை வந்து பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து மீதி இருக்க சயின்ஸ் சோஷியல் கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெப்பத்துடன் சம்மந்தப்பட்டது ஒரு செயலில் இது அப்படின்னா வந்து உட்கவருதல். அடுத்து வந்து ஒரு பொறுத்துக பொட்டாசியம் குளோரைடு அப்படிங்கிறது வந்து தீப்பெட்டி தொழிற்சாலையில் தான் வந்து பயன்படுது. எப்சம் உப்பு வந்து மலச்சிக்கலை தீர்க்க பயன்படுது. இதுக்கடுத்து வந்து காப்பர் சல்ஃபேட் உப்பு எதுக்கு பயன்படுது அப்படின்னா வந்து பூஞ்சை கொல்லியாக வந்து பயன்படுது. பொட்டாசியம் நைட்ரேட் எதுக்கு அப்படின்னா வந்து பட்டாசில் வந்து பயன்படுது. அதுக்கடுத்து வந்து கார்பஸ் லூட்டியத்தை வந்து ஒரு சரியான கூற்றை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்ன அப்படின்னா வந்து அண்டாணு வெளியேற்றத்திற்கு பிறகு கிராஃபியன் பாலிகள் தான் வந்து கார்பஸ் லூட்டியமாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நாளமில்லா சுரப்பியாகவும் மாறுது. அதுக்கடுத்து வந்து சூடோமோனஸ் என்னும் மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா வந்து டாக்டர் ஆனந்த மோகன் சக்கரவர்த்தி தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து வந்து 8 வைரஸ் எந்த ஜீனோமால் ஆனது அப்படின்னா வந்து ஆர்என்ஏ ஜீனம் தான். அது வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து ஒரு சரியான கூற்று தற்சார்பு உயிரி அப்படின்னாலே வந்து தமக்கு தேவையான உணவை வந்து அதுவே வந்து தயாரித்து கொள்ளும். அதான் வந்து தற்சார்பு உயிரிகள். அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து உள்ளாட்சி தேர்தல்களை எந்த அமைப்பு நடத்துகிறது? மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து உள்ளாட்சி தேர்தலை வந்து நடத்துது. அதுக்கடுத்து வந்து எந்த இந்திய பிரதமரின் காலத்தில் தொங்கும் பாராளுமன்றம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா வந்து ஐகே குஜரால் அவர்களோட ஆட்சியில் தான் வந்து தொங்கும் பாராளுமன்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. அடுத்து வந்து 10வது ஐந்தாண்டு திட்டம் எப்போ அப்படின்னா வந்து 2002 2007 முடிய. ஐந்தாண்டு திட்டம் வந்து ஷார்ட்கட் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து இந்திய அரசியலமைப்பின் டேஸ் சட்டப்பிரிவின்படி எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது. எந்த விதி அப்படின்னா வந்து 22வது ஆர்டிக்கல் தான் வந்து கைது செய்யப்படக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஆன்சர். அடுத்து வந்து அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ள பகுதி எத்தனாவது அப்படின்னா வந்து 3வது பகுதி. அடுத்து வந்து உலக வரலாற்றின் சுருக்கங்கள் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு தான் வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து 42வது சட்டத்திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்த ஆண்டு எப்போ அப்படின்னா வந்து 1976. அதுக்கடுத்து வந்து நம் நாட்டில் அனைவருக்கும் சமச்சீர் கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா வந்து 1968 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து எஃப்யூஆர் என்பது பரிவர்த்தனை முறைப்படுத்தப்பட்ட சட்டம் எங்கே அப்படின்னா வந்து அயல் நாட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இந்தியாவில் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைக்கு படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா வந்து 1951. அதுக்கடுத்து வந்து சரியான கூற்று கார்பன் டை மேகம்ங்கிறது வந்து ஒரு செங்குத்தான மேகங்கிறதான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து மக்கள் தொகை சீரற்று பரவி கிடக்க முக்கிய 2 காரணிகள் என்னென்ன அப்படின்னா வந்து நிலத்தோற்றமும் அந்த காலநிலையும் தான் வந்து காரணம். அதுக்கடுத்து வந்து மனிதர்கள் அதிக உற்பத்திக்காக பயன்படுத்தும் உர வகைகள் நீரில் அடித்து செல்லப்பட்டு நீர்நிலைகளை சென்றடைவதில் என்னென்னு அழைக்கிறாங்க அப்படின்னா வந்து மிகையூட்ட வளமுறுதல். அதுக்கடுத்து வந்து இந்திய கிளி என அழைக்கப்பட்ட கவிஞர் யார் அப்படின்னா வந்து அமீர் குஸ்ரோ. அவர் தான் வந்து இந்திய கிளி. சிவாஜி பிறந்தது எங்கே அப்படின்னா வந்து சிவ்னேர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பிறந்திருப்பார். அடுத்து வந்து மொழி என்பது அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இணைப்பு கருவி. மொழி அப்படிங்கிறத வந்து எல்லாத்தையும் ஒரு இணைக்கிற ஒரு கருவி. அதுக்கடுத்தது வந்து வரி புத்தகம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து அது ஒரு சோழரோட ஒரு இடத்தோட பெயர். அதுக்கடுத்து ஒரு சரியான கூற்று நம்ம கண்டுபிடிக்கணும். சுயராஜ்ய கட்சி யார் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா வந்து சிஆர் தாஸ். மோதிலால் நேரு தான் வந்து சுயராஜ்ய கட்சியில் வந்து இருந்தவர். அதுக்கடுத்து வந்து நெற்கட்டும் சேவல் பகுதியை கைப்பற்றி ஆங்கில தளபதி யார் அப்படின்னா வந்து கர்னல் கேம்பல் அப்படிங்கிறவர் தான் வந்து கைப்பற்றியிருப்பார். அதுக்கடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வந்து ராஜகோபாலாச்சாரி. ரவீந்திரநாத் தாகூர் எந்த நிகழ்ச்சியை எதிர்த்து தனது நைட்வுட் பட்டத்தை துறந்தார் அப்படின்னா வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இதுக்கடுத்து வந்து பெய்ரன் முனிச் எந்த விளையாட்டில் சிறந்தவர் அப்படின்னா வந்து கால்பந்து விளையாட்டு. மிஸ்ஸி ஃப்ராங்க்லின் எதில் வந்து சிறந்தவங்க அப்படின்னா வந்து நீச்சல். அதுக்கடுத்து வந்து டேவிட் வில்கி அப்படிங்கிறவர் வந்து ஓவியர். அவர் வந்து ஒரு ஓவியர். பத்மா சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்க வந்து நடனத்தில் வந்து சிறந்தவங்க. அதுக்கடுத்தது வந்து அப்துல் வாலித் கான் அவர் வந்து இசையில் வந்து சிறந்தவர். அதுக்கடுத்து அகஸ்தே ரோடின் வந்து சிற்பத்தில் வந்து ரொம்பவே சிறந்தவர். அடுத்து வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு தேசிய சபை வந்து சார்ந்தது. அதுக்கடுத்து அர்ஜென்டினா அப்படிங்கிறது வந்து தேசிய காங்கிரஸ். அதுக்கடுத்து ஜிம்பாப்வே அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் அசம்பிளி.
இதுக்கடுத்து வந்து சிங்கப்பூர் வந்து பாராளுமன்றத்தில் வந்து சேர்ந்தது. அதுக்கடுத்து வந்து 16வது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அதிக வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ள தொகுதி எது அப்படின்னா வந்து தர்மபுரி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து தூர்தர்ஷன் காற்றாலைகளின் மூலமாக இலவச டிடிஹெச் சேவை அளிக்கும் அலைவரிசைகள் எது அப்படின்னா வந்து எஃப்யூ அலைவரிசை, டிடி டைரக்ட் அலைவரிசை. அதுக்கடுத்தது கிரைமியா எந்த நாட்டை சார்ந்துள்ள இடமாகும் அப்படிங்கிறது வந்து ரஷ்யா. இந்தோனேஷியாவின் தேசிய விளையாட்டு என்ன அப்படின்னா வந்து பேட்மிண்டன். இதுக்கடுத்து வந்து 6 வழி சிறப்பு சாலைகளை இணைக்கும் 4 மாநகரங்கள் எது என்ன அப்படின்னா சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா. பெரிய ஏரிகளில் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஏரி எது அப்படின்னா வந்து ஒன்டாரியா ஏரி அப்படிங்கிறது வந்து கரெக்டு. அடுத்து விசையோட அலகு வந்து நியூட்டன், உந்தத்தோட அலகு வந்து கிலோகிராம் மீட்டர் வினாடி -1, திறனோட அலகு வந்து வாட், ஆற்றலோட அலகு வந்து ஜூல். அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் மண்ணெண்ணெய், நீர், பாதரசம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவற்றின் நிலைகளை டம்ளரின் மேலிருந்து கீழ் வரை வரிசைப்படுத்தணும். எப்படி அப்படின்னா வந்து மண்ணெண்ணெய் தான் ஃபஸ்ட்டு நிற்கும், அடுத்து வந்து நீர், பாதரசம். அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து 22 கேரட் தங்கத்தின் சதவீதம் என்ன அப்படின்னா வந்து 91.67%. அதுக்கடுத்து வந்து எலும்பு மற்றும் பற்களில் காணப்படும் கால்சியத்தின் சேர்மம் எது அப்படின்னா வந்து கால்சியம் பாஸ்பேட். எது பூச்சிக்கொல்லி இல்லை அப்படின்னா வந்து துத்தநாக சல்ஃபைடு வந்து ஒரு பூச்சிக்கொல்லி இல்லை. அடுத்து வந்து அல்புமின் அப்படிங்கிறது வந்து ஒரு நீர் சமநிலை. குளோஃபுலின் அப்படிங்கிறது வந்து நோய் எதிர்ப்பாற்றல். ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிறது ரத்தம் உறைதல். அடுத்து வந்து புல்வெளி மண்டலத்தின் உணவுச் சங்கிலி வந்து வகைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு வந்து புல், அதுக்கடுத்து வெட்டுக்கிளி, புல்லை வந்து வெட்டுக்கிளி சாப்பிடும், வெட்டுக்கிளி வந்து தவளை, அதுக்கடுத்து வந்து பாம்பு, அடுத்து வந்து கழுகு. குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறும் வாயு என்ன அப்படின்னா வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன், CFC அப்படிங்கிறது. அடுத்து ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பார். அடுத்த கொஸ்டின் வந்து பண மசோதாவை மாநிலங்கள் அவை எவ்வளவு காலம் தாமதப்படுத்தலாம் அப்படின்னு வந்து 14 நாட்கள் வந்து தாமதப்படுத்தலாம். எந்த அரசியல் விதி ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பை வழங்குகிறது அப்படின்னு வந்து ஆர்டிகல் 370. அடுத்த கொஸ்டின் வந்து இந்தியாவின் பிரதமர் அமைச்சரின் பதவிக்காலம் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. யார் யார் வந்து அதிக பதவி வகிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஃபஸ்ட்டு, அடுத்து வந்து லால் பகதூர் சாஸ்திரி, அதுக்கடுத்து திருமதி இந்திரா காந்தி, அதுக்கடுத்து வந்து திரு மொரார்ஜி தேசாய். அடுத்து வந்து சிட்டிசன் எனும் சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா வந்து லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. அடுத்த கொஸ்டின் வந்து மாவட்ட அளவில் பலதரப்பட்ட பணிபுரியும் பணியாளராக இருப்பவர் யார் அப்படின்னா வந்து மாவட்ட ஆட்சியாளர். அடுத்து வந்து சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து 10 லட்சம். அதுக்கடுத்து வந்து எந்த விதி வந்து சரியான கூற்று அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். விதி 213 படி தான் வந்து மாநில சட்டத்துறை கூட்டத்தொடரில் இல்லாத போது ஆளுநர் இடைக்கால சட்டங்களை இயற்றலாம். ஆளுநர் வந்து இடைக்கால சட்டங்கள் வந்து இயற்றலாம் அப்படிங்கிறது வந்து சரியான கூற்று. அடுத்த கூற்று என்ன அப்படின்னா வந்து 6 மாதங்களுக்கு அவ்வித இடைக்கால சட்டங்கள் வந்து சட்டமன்றத்தோட ஒப்புதலை வந்து பெறணும். ஆளுநர் வந்து சட்டத்தை இயற்றினார்னா அதுக்கு வந்து 6 மாதங்களுக்கு வந்து இடைக்கால சட்டங்கள் வந்து சட்டமன்றத்தினால வந்து ஒப்புதலை வந்து பெற வேண்டும். அதுக்கடுத்து வந்து நெல் உற்பத்தி எங்கே அப்படின்னா வந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம். கோதுமை உற்பத்தி எங்கே அப்படின்னா வந்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா. சணல் உற்பத்தி எங்கே அப்படின்னா வந்து மேற்கு வங்காளம் அண்டு ஆசாம். அடுத்து காப்பி உற்பத்தி எங்கே அப்படின்னா வந்து கூர்கண்டு, நீலகிரி. அடுத்து கூட்டாண்மை பதிவு அப்படிங்கிறது வந்து ஒரு விருப்பத்தோட பேரில் தான் வந்து கூட்டாண்மை வந்து பதிவு செய்யப்படணும். இதுக்கடுத்து வந்து இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா வந்து விசாகப்பட்டினம். அடுத்து வந்து முதல் நிலை தொழில் வந்து சிவப்பு கழுத்துப்பட்டை தொழிலாளர்கள், 2ஆம் நிலை தொழில் வந்து நீல கழுத்துப்பட்டை தொழிலாளர், 3ஆம் நிலை தொழில் வந்து வெளிர் சிவப்பு கழுத்துப்பட்டை தொழிலாளர்கள், அதுக்கடுத்து வந்து 4ஆம் நிலை தொழில் வந்து வெள்ளை கழுத்துப்பட்டை தொழிலாளர். அடுத்து மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னா வந்து பிரகத்ரதன் தான் வந்து கடைசி அரசர். அடுத்து மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது வந்து சிந்துவோட ஒரு நகரம். அதுக்கடுத்து வந்து காளிபங்கன் அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தானில் வந்து இருக்கிறது. லோத்தல் அப்படின்னா வந்து குஜராத்தில் இருக்க ஒரு பகுதி. ஹரப்பா அப்படிங்கிறது பஞ்சாப். அதுக்கடுத்து வந்து நீதி சங்கிலி மணி என்ற புதிய நீதி வழங்கும் முறையினை யார் கொண்டு வந்தா அப்படின்னா வந்து ஜஹாங்கீர் தான் வந்து கொண்டு வந்திருக்காரு. இதுக்கான ஷார்ட்கட்டும் நம்ம போட்டிருக்கோம், பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து குரானின் படி மாமலுக் என்பதின் அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து அடிமை. அதுக்கடுத்து வந்து விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா வந்து
1336 வந்து தோற்றுவிக்கப்பட்டது. அதுக்கடுத்து வந்து இந்தியாவின் மகா சாசனம் எப்போ அப்படின்னா வந்து 1858. நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் எப்போ அப்படின்னா வந்து 1878. இல்ஃபட் மசோதா வந்து 1883. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1885. அதுக்கடுத்து வந்து தேசிய தொழில்நுட்ப நாள் எப்போ அப்படின்னா வந்து மே 11. அதுக்கடுத்து வந்து தவறான கருத்து ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து இந்திய தேசம் வளர சமூக சீர்திருத்த இயக்கம் வந்து எந்த ஒரு பங்களிப்பும் தரவில்லை அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்பவே தவறான கருத்து. சமூக சீர்திருத்த இயக்கம் தான் வந்து அவங்களுக்கு வந்து பங்களிப்பு வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பிஆர்ஐடியின் எந்த ஆர்ஏ மையங்கள் வருடா தினம் 6000 ரேடியோ இம்யூனோ அதே சோதனைகள் வந்து செய்கிறது அப்படின்னா வந்து பெங்களூரில் தான் வந்து செய்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து இந்திரா காந்தி விருது 2013 யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா வந்து அஞ்சலா மெர்க்கல் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து முதலில் எந்த மாநிலத்தில் இஜிபிஎஃப் கொண்டு வரப்பட்டது, எந்த மாநிலம் அப்படின்னா வந்து அருணாச்சல பிரதேசம். அன்பிரேக்கபிள் அப்படிங்கிற நூலை வந்து எம்சி மேரிகோம் தான் வந்து எழுதியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து உலகின் நீளமான ஆகாய விமானம் ஏர்லாண்டர் எந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டது, பிரிட்டன் நாட்டிலிருந்து தான் வந்து வெளியேற்றியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து 2014 ஆண்டுக்கான தமிழக அரசு ஔவையார் விருது யாருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா டாக்டர் கே மாதங்கி ராமகிருஷ்ணன் 2014. அதுக்கடுத்து வந்து உலக எய்ட்ஸ் தினம் எப்போ அப்படின்னா டிசம்பர் 1. அதுக்கடுத்து வந்து உலக ஊனமுற்றோர் தினம் வந்து டிசம்பர் 3. அடுத்து முப்படைகள் கொடி நாள் எப்போ அப்படின்னா வந்து டிசம்பர் 10. அதுக்கடுத்து தேசிய எரிசக்தி சேமிப்பு தினம் எப்போ அப்படின்னா வந்து டிசம்பர் 14. அதுக்கடுத்து ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1945. அதுக்கடுத்து வந்து யுனெஸ்கோ வந்து 1946. அதுக்கடுத்து வந்து உலக சுகாதார அமைப்பு எப்போ அப்படின்னா வந்து 1948. அதுக்கடுத்து வந்து உலக வர்த்தக அமைப்பு எப்போ அப்படின்னா வந்து 1995. அதுக்கடுத்து மிதிலேஷன் அப்படின்னா என்னென்னா மிதிலேஷன் அப்படிங்கிறது வந்து டிஎன்ஏவில் ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணும் இயற்கை நடைமுறை தான் வந்து மிதிலேஷன். இது வந்து உயிர்நிலை சார்ந்த காலக்கணிப்பு பொறி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து இதோட ஆன்சர் வந்து புதிய போப்பாண்டவர் ஜோர்ஜ் மரியோ பெர்கோக்லியா எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா வந்து அர்ஜென்டினா நாட்டினை வந்து சேர்ந்தவர். இதுதான் வந்து சயின்ஸ் சோசியல் வந்து முடிஞ்சிடுச்சு. 2014 கொஸ்டின் வந்து எல்லாமே முடிச்சு. அடுத்து மேக்ஸ் வந்து சீக்கிரமாகவே போடுறேன். அது முடிய வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.